क्वेश्चन பாருங்க find the Fourier transform of f of x is equal to 1 minus modulus x. இதுவரை பார்த்ததெல்லாம் வந்து f of x க்கு ரெண்டு லிமிட் இருக்க மாதிரி சம் இருக்கும். இதுல வந்து f of x is equal to 1 minus modulus x if modulus x less than 1 மட்டும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த modulus x less than 1 னா என்ன? minus 1 less than x less than 1 இதுதான் இதோட மீனிங். So இங்க hence find the value of இதோட வேல்யூ. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, sin power 4t divided by t power 4. So இந்த மாதிரி வந்துட்டாலே பவர்ல வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணனும், பார்ஷியல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். சில டைம் வந்து யூசிங் பார்ஷியல் ஐடென்டிட்டி மென்ஷன் பண்ணியே கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், given f of x எடுத்து அப்படியே எடுத்து எழுதியாச்சு. Fourier transform உடைய ஃபார்முலா எழுதி f of x உடைய வேல்யூ டைரக்ட் 1 minus modulus x அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். e power isx என்னன்னு உங்களுக்கு தெரியும். e power isx எப்படி எழுதலாம், cos sx plus i sin sx ன்னு எழுதணும். அதை தான் இங்க போடுறோம். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷனையும் இன்னொரு ஈவன் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஈவன் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஒரு ஈவன் ஃபங்க்ஷனையும் ஒரு ஆட் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், ஆட் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இப்போ சிம்பிளா இத பிளஸ் பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன்னா பிளஸ், ஆட்னா மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஒரு ஈவனையும் இன்னொரு ஈவனையும் மல்டிப்ளை பண்ணா ஈவன். இப்போ இது ஈவனா, ஈவன் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது நம்ம நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது f of minus x is equal to f of x. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாக்க இது பேர் ஈவன். இதோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும். x க்கு அடுத்து மைனஸ் x சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ப்ரொசீட் பண்றப்போ நமக்கு திரும்ப f of x கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது பேர் ஈவன். இந்த ப்ராப்ளத்தில் மாடுலஸ் x பாருங்க, மாடுலஸ் மைனஸ் x போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னது, ஈவன். காஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னது, ஈவன் ஃபங்க்ஷன். சைன் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் எப்படி, ஃபர்ஸ்ட் இதை வச்சு இங்கே பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை வச்சு இங்கே பண்ணுவோம். இது ஈவன் ஃபங்க்ஷன், இது ஈவன் ஃபங்க்ஷன். ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். இது ஈவன் ஃபங்க்ஷன், இது ஆட் ஃபங்க்ஷன். ஈவனை ஆடை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஆட் தான் கிடைக்கும். ஈவன் ஃபங்க்ஷனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, ஆட் ஃபங்க்ஷனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிங்கிறது டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி f of x dx is equal to 0. எப்பன்னா f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா, அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி f of x dx is equal to 2 into integral 0 to infinity f of x dx. லிமிட் வந்து லோவர் லிமிட் 0 ஆயிரும். இது ஒரு 2 எக்ஸ்ட்ரா வரும். இது ஈவனுக்கு, ஆட்னா அது 0 வரும். ஏன் நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய ஈவனையும் இதையும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு ரெண்டு பார்ட்டா புரியுமா இந்த இன்டெகிரல். இதை மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஏரியாவாக புரியும். பிளஸ் ஐ இன்ட்டு minus 1 to 1 1 minus modulus x sin sx dx. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆட் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே அப்ளை பண்ண போறோம். ஆட் ஃபங்க்ஷன் அப்ப இது என்னது, 0 ஆயிருமா, இது கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன வரும், இதை மட்டும்தான் வச்சு சால்வ் பண்ணணும். இப்போ ஈவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணியாச்சு. லோயர் லிமிட் -1ன்றது 0 ஆயிடுச்சு, 1 2. ஸோ இது இந்த 2 எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஒரு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும், நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/5. இந்த மாடுலஸ் x உடைய வேல்யூ என்ன, இந்த இன்டர்வல்ல மாடுலஸ் x is equal to x இந்த இன்டர்வல் 0 to
0 க்கு 1 இல்ல மாடுலஸ் x வேல்யூ என்ன plus x. அதுதான் நான் என்ன பண்றேன், இந்த மாடுலஸ் x க்கு பதிலா plus x cos x dx. அடுத்து என்னது பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பெர்னாலிஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், u into v1 minus u dash into v2 plus u double dash v3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நான் இதை u ஆ எடுத்துக்கிட்டேன், இதை dv, இதை இன்டகிரேட் சரி டிஃபரன்ஷியேட் பண்ணா -1, அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இங்க இதை வந்து dt எடுத்தாச்சு. v1 னா cos x இன்டகிரேட் பண்ணுங்க, இது sin x by s. again sin x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா minus cos x by s ஸ்கொயர். பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன, u into v1 minus u dash into v2 plus u double dash into v3 வரும். u double dash 0 ஆனதுனால நான் இதை அப்படியே விட்டுறேன், இதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. u into v1 minus u dash into v2 அதோட முடிச்சு. இப்போ அப்பர் லிமிட் என்ன 1, லோயர் லிமிட் 0. இப்போ இங்கே பாருங்க, அப்பர் லிமிட் 1 இங்கே சப்ஸ்டிட் பண்றப்ப என்ன வரும், 1 minus 1 ன்னு வரும். 1 minus 1 வேல்யூ 0. 0 இங்கே இருந்து 0 வரும். எப்போ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்றப்ப அப்பர் லிமிட் என்னது 1, லோயர் லிமிட் பாருங்க 0. 0 இங்கே x க்கு பதிலா 0 போடுறப்ப இந்த இடம் வந்து எப்படி மாறி இருக்கும், 1 ன்னு வந்துடும். இந்த இடத்துல 0 போடுறப்ப sin 0 ன்னு வந்துடும். sin 0 வேல்யூ என்ன 0. ஸோ என்டையர் டேர்ம் 0 வரும். இந்த பார்ட் வந்து அப்பர் லிமிட்லேயும் 0, லோயர் லிமிட்லேயும் 0. அதனால இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ரிமைனிங் இப்போ இங்கே பாருங்க மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துருமா, இங்கே ஒரே ஒரு மைனஸ் மட்டும். இந்த மாதிரி ஃபார்முலா எழுதியாச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க, மைனஸ் cos s by s ஸ்கொயர். லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போட்டுறேன், லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ். இதில் லோயர் லிமிட் போடுறப்போ மைனஸ் cos 0 by s ஸ்கொயர். இப்போ cos 0 வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு, 1. இந்த 1 அப்படியே போட்டுறேன். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இதை அப்படியே எடுத்து. ஸோ இதுதான் என்னன்னா டினாமினேட்டர் காமனாக இருக்கு, s ஸ்கொயர் போட்டுட்டு நியூமரேட்டர் என்ன பண்ணுறோம், 1 minus cos s. அதாவது என்ன, ப்ளஸ் ஒரு டேர்ம் ஒன்றா எழுதிட்டேன், மைனஸ் ஒரு டேர்ம் அடுத்து எழுதிட்டேன், 1 minus cos s. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக f of s ன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர்னு வந்துட்டாலே என்ன பண்ணுவோம், நம்ம பாசிட்டிவ் சைடு யூஸ் பண்ணுவோம். சில ப்ராப்ளத்தில் வந்து ஸ்கொயர் யூஸ் பண்ணாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஜென்ரலாக நம்ம ஸ்கொயர் வந்துட்டாலே பாசிட்டிவ் சைடு போயிடும். இப்போ இங்கே அதான் ப்ராப்பர்ட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி. எனக்கு கிடைச்சது இதுதான் எஃப் ஆஃப் எஸ். இப்போ மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், நம்ம எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, மாடுலஸ் எஃப் ஆஃப் எஸ் ஸ்கொயர். இப்போ நான் என்ன பாயிண்ட் பண்ணணும்னா எஃப் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பார்த்தா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். இது ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும், இதை ஸ்கொயர் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுமா. இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போடணும். அதை தான் எடுத்து இங்கே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது வந்து given f of x சம்மில் இருக்கும், f of x கொடுத்துருந்தாங்க இல்லையா, 1 minus modulus xன்னு, அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியாச்சு, 1 minus modulus x ஹோல் ஸ்கொயர். இந்த இன்டெகிரலில் பாருங்க, இந்த இன்டெகிரல் மைனஸ் 1 to ப்ளஸ் 1 இருக்கு, 1 minus modulus x. modulus xக்கு x போட்டாலும் அதே தான் வரப்போகுது, மைனஸ் x போட்டாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ இது என்ன ஈவன் ஃபங்க்ஷனா, இதுவும் ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ ஈவன் ஃபங்க்ஷன் என்ன, 2 இன்ட்டு இன்டெகிரல் 0 to 1, லோவர் லிமிட்டில் இருக்கக்கூடிய மைனஸை ப்ளஸ் சாரி 0 மாற்றணும், 0 to 1, 1 minus x ஸ்கொயர் dx. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே பாருங்க, இங்கே அது என்ன 2 பை வெளியே எடுத்துடுறேன். இன்டெகிரல் இது ஈவனா, இதுவும் ஈவன் தானே. இங்கே 2
0 to infinity 1 minus cos s by square whole square. Left hand side first complete பண்ணிடுவோம். இதை இன்டகிரேட் பண்ணுங்க என்ன வரும்? 1 minus x cube by minus 3 வரும். அதாவது இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். எக்ஸ்போனன்ட் dx is equal to x power n plus 1 by n plus 1. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணியாச்சு. இது 0 லோயர் லிமிட் அப்பர் லிமிட் 1. இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க அப்பர் லிமிட் நம்ம போடுறப்ப என்ன வரும்? 0 வருமா? 1 minus 1 0 வரும். ஸோ நோ யூஸ். லோயர் லிமிட்டுக்கு மைனஸ் போடுறேன். 0 போடுறப்ப நியூமரேட்டர் 1 கியூப் வந்துடும். 1 கியூப் உடைய வேல்யூ இது 1 தான். ஸோ 1 by minus 3 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். நமக்கு எப்படி இருக்கும்? 2 by 3 கிடைக்கும் இந்த சைடு. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. இங்கே என்னது 4 by 5 போட்டுடலாமா? 4 by 5 என்ற 0 to infinity 1 minus cos s by s square whole square ds ds. இது எப்படி எழுதலாம்? 1 minus cos நம்ம வந்து 0 to infinity 2 sin square s by 2 னு. அதாவது 1 minus cos theta வர 2 sin square theta by 2 னு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி இங்க theta க்கு வந்து s இருக்குதா? நான் 2 sin square theta s by 2 டினாமினேட்டர் s square whole square. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த 2 வெளியே எடுத்துடலாமா? இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர்ல இருக்கும். இங்க 2 ஸ்கொயர் வெளியே எடுத்தோம்னா 16 by 5 வந்துடும். இந்த 2 ஸ்கொயர் பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா 2 ஸ்கொயர் இன்ட்டுன்னு வரும். இந்த 2 ஸ்கொயர் வேல்யூ மாதிரி போடலாம். 0 to infinity sin square s by 2 divided by s square whole square ds. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த s by 2 க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு क्वेश्चन வந்து என்னன்னா find the value of integral 0 to infinity sin power 4t by t power 2. t இருக்கணும். அந்த இடத்துல என்ன இருக்கு? s by 2 இருக்கு. அதனால என்ன பண்றோம்? put s by 2 is equal to t ன்னு. இப்போ s by 2 க்கு பதிலா t எடுத்தோம்னா s க்கு பதிலா என்ன போடலாம்? 2t போடலாம். ds க்கு பதிலா 2 into dt போடலாம். இது எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். 16 by 5 integral 0 to infinity sin square t sin square t divided by s square. s square னா என்ன? இது ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 4t square வந்துரும். So 4t square whole square இந்த ds க்கு பதிலா என்ன போடுவோம்? 2 into dt போடுவோம். So 2 into dt. இந்த 4 வந்து அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 16 by 5 integral 0 to infinity. இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு. சோ இத நாம sin power 4t ன்னு எழுதலாம். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் டினாமினேட்டர்ல பாருங்க. டினாமினேட்டர் எப்படி எழுதலாம்? 4 வந்து 16 ன்னு போடலாம். t power 4 போடலாம். 2 into dt. 16 கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன இருக்குது? 2 by 5 integral 0 to infinity sin power 4t by t power 4 dt. இப்போ நம்ம
ஆல்ரெடி நமக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணதில் கிடைச்ச ஆன்சர் 2/3. அந்த 2/3 எடுத்து இங்கே எழுதிப்போம். 2/3. இந்த 2/3 2 கேன்சல் பண்ணிடலாமா? ரெண்டு சைடும் அடுத்த ஸ்டெப் இந்த பை இங்கே போயிடும். நமக்கு இங்கே π/3 வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகும்? 0 to infinity sin power 4t by t power 4 dt. Hence